என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் டிசைன்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அதர் வேர்ல்டு எபிசோடோட 8 7வது எபிசோடு மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லாகும் இல்லாமல் வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே டீச்சர் சொல்கிறாங்க, நம்ம ஹீரோவை நீ ஒரு ஸ்ட்ராங்கான பையன், அதனால் உன்னோட பிரச்சனையிலேருந்து ஓடாத, படிப்பை தொடரு, நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஆள் உண்மையை சொல்லப்போனால் இந்த ஸ்கூலில் எனக்கு நல்ல நினைவுகளே கிடையாது, அதான் திரும்ப போக வேணாம்னு நினச்சேன்னு தனக்குள்ளே சொல்லிக்கிறான். ஆனால் இப்போது நான் பழைய ஆள் இல்லை, அந்த முட்டாள்களை பழி வாங்குவேன். டீச்சருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்கிறான். அப்புறம் சீனை கட் பண்ணால் ஒரு ஆள் சொல்கிறான், 3 பேரை ஒரு தெரியாத ஹீரோ கொன்னுட்டான், அவங்க ஐட்டம்ஸையும் ஆட்டையை போட்டுட்டாங்கன்னு. அதோட நாங்கள் கொடுத்த டைமென்ஷனல் ரிங்கும் திருடு போயிடுச்சு. ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த ஐட்டத்தில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குன்னு. அவங்க லொக்கேஷன் அவனுக்கு தெரியும். இந்த திருடனை சும்மா விட மாட்டாங்க. அடேங்கப்பா, விஷயம் சீரியஸ் ஆகிடுச்சு. அம்மாள் தன்னோட சிஸ்டரை பார்த்து இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறான். அவள் மெதுவாக நடந்துக்கிட்டே, பரவாயில்ல, நான் இப்போ மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறா. நம்மளால் ஸ்கூலுக்கு திரும்ப போகிறான்னு தெரிஞ்சதும் அவளும் கூட வரேன்னு அடம் பிடிக்கிறா. அவள் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. வீல் சேரில் ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் இந்த ப்ராத்தட்டிக்ஸ் வாங்கினேன். அவள் கொஞ்சமாவது நடக்கலாம்னு. ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அந்த 3 பேர்கிட்ட இருந்து வந்த காசில் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ எதுவும் மிச்சம் இல்லை, டைமென்ஷனல் ரிங்கையும் விற்க முடியாது. அதனால் ஹீரோவாக நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் சிஸ்டர் முகத்தை பார்த்தா நம்ம ஆளுப்பட்ட கஷ்டமெல்லாம் ஒர்த்தா தெரியுது. ஆமாம், இவன் ஒரு உண்மையான பிரதர். 2 பேரும் ஸ்கூலுக்குள்ளே நடந்து போகும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, பாரு, அந்த பொண்ணை டார்க்னஸ் அட்டாக் பண்ணிருச்சு, அப்பா அம்மாவை இழந்தது மட்டும் இல்லாமல் அவள் கால்களும் இப்படி மோசமாயிடுச்சுன்னு பேசுகிறா. இன்னொருத்தி அதை விட மோசமாக, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் செத்துட்டா நல்லது இல்லையா, அவள் அப்பாவி மாதிரி நடிக்கிறத பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு வன்மத்தை கக்குறா. இந்த பிளாண்டு பொண்ணுக்கு ஓரளவுக்கு புத்தி இருக்கு போல, நீ திரும்பவும் அவளை மிரட்ட போறியா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகாதான்னு கேட்குறா. ஆனால் அந்த வில்லி அதை பற்றி கவலைப்பட எனக்கு டைம் இல்லை, அன்னைக்கு அவளை மிரட்டும் போது யாரும் என்னை எதிர்க்கலை, இன்னைக்கும் அதே தான் நடக்கும்னு திமிரா சொல்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரின்சிபல் ஆஃபீஸில் அவர் சொல்கிறாரு, நீ டீச்சர் லில்லிக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க தனியாக வந்து கேட்கலைன்னா நான் உன்னை ஸ்கூலுக்குள்ளே சேர்த்துக்கவே விட்டுருக்க மாட்டேன். சரி, லில்லி அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம ஹீரோவோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு தேவையான சில இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுத்துருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதும் நம்ம ஆள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியே வரான். ஆனால் அங்கே இருக்கிற அந்த வயசான ஆள் லில்லியே ஒரு மாதிரியே முறைச்சி பார்த்துட்டு, எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி கவலை இல்லை, ஓ மேலே தான் இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு லவர் வேணுமா, என்ன ஒரு திமிரு. அதுக்கப்புறம் ஹாலில் லில்லி சொல்கிறாங்க, நான் உன்னோட என்ரோல்மெண்ட் ஃபீஸை கட்டுறேன், அதனால் கவலைப்படாத. நம்மால் இதை கேட்டு மன்னிப்பு கேட்குறான். கண்டிப்பாக பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, அது அப்புறம் பேசிக்கலாம், நீ இப்போ 3rd இயர், அதனால் எக்ஸாமுக்கு ரெடியாகு, அதோட நீ முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்க, அது உண்மையானு கேட்குறாங்க. நம்மால் சொல்கிறான், நான் இப்போலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுவேன். மனசுக்குள்ளே நான் ஒரு ஹீரோன்னு சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த கில்டு பிரச்சனை இன்னும் முடியலை, அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்தாலும் நான் பழைய ஆள் இல்லைன்னு காட்ட ஒரு வழியை கண்டுபிடிப்பேன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆள் கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறான். ஒரு திமிரான பையன், நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன்னு சொல்கிறான். வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்ச பையன், நாம் திரும்பவும் அவனை டீல் பண்ணலாம்னு கேட்குறான். ஏன்னா அவன் போனதுக்கப்புறம் அவனோட பாக்கெட் மணி குறைஞ்சிருச்சான். சடன்லி ஒருத்தன் நம்ம ஆளு மேலே பாஞ்சி, எனக்கு உன் ஃபேமிலியை பற்றி கவலை இல்லை, எனக்கு உன் காசு தான் வேணும்னு சொல்கிறான். பேப்பர் பால் நம்ம ஆளை நோக்கி பறக்குது. நம்ம ஆள் திரும்பி பார்க்காம அதை அசால்ட்டாக கையில் பிடிக்கிறான். அடேங்கப்பா, பையனோட ரிஃப்ளெக்ஸ் செம்ம கான்ஃபிடென்ஸோட திரும்பி பார்த்து 2 பேரையும் அப்புறம் பாத்ரூமுக்கு வர சொல்கிறான். இதை கேட்டதும் அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நிமிஷம் கழிச்சு பெல் அடிக்குது. பாத்ரூம் கதவுல ஒரு மசலான பையன், அந்த இடம் இப்போ யூஸில் இருக்குன்னு சொல்கிறான். நம்மால் உள்ள அந்த 2 புள்ளிஸோட இருக்கான். பையனோட காசு எங்கன்னு கேட்குறான். நம்மால் நான் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு கேட்குறான். அவங்க மேலே பாஞ்சி 2 பேர் கையையும் பிடிக்கிறான். நம்ம ஆளோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நினச்சி பார்க்குறான், அன்னைக்கு என்னை காப்பாற்றிக்க கூட எனக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது உண்மைதான், ஆனால் இப்போ நிலைமையே வேறன்னு நினைக்கிறான். முன்னாடி நிற்கிற அந்த 3 பேரையும் சிஸ்டம் மூலமாக அனலைஸ் பண்ணுறான். யாருக்கும் காம்பேக்ட் பவர் கிடையாது, இவங்க எனக்கு ஒரு த்ரெட்டு கூட இல்லைன்னு சிஸ்டம் சொல்லுது. அடுத்த செகண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு மரண ஃப்ளையிங் கிக் விட்றான் நம்ம ஹீரோ. புலி பையனுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடந்துச்சு, இந்த வீக்கான சியோசி எப்படி சடன்லி இப்படி ஒரு காட்டுறான்னு யோசிச்சு ஷாக் ஆகி போய் நிற்கிறான். அப்போ சடன்லி பாத்ரூம் வாசலில் காவலுக்கு இருந்த பையன், டே பாஸ் அங்கே வராரு, சீக்கிரம் வெளியே வாங்கடான்னு அலறான்.
வேற வழி இல்லாமல் அந்த பையன் நம்ம ஹீரோவை ஒரு வெறியோட பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். நம்ம பையன் அசையாம நின்று அவனுங்க வாங்கின அடி பத்தாதுன்னு நினைக்கிறான். நல்ல வேலை நம்ம ஆளு ஸ்ட்ரென்த்தை அடக்கி வச்சான். ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணியிருந்தான். அந்த 3 பேர் இந்நேரம் காலி. இந்த நேரத்தில் சீன் இப்போ நம்ம ஆளோட சிஸ்டருக்கு மாறுது. சடன்லி யாரோ கதவை திறக்கிறாங்க. அந்த 2 முட்டாள்களும் வந்து கரீனாவோட ஃப்ரெண்டை மிரட்டி நீ ஏதாவது பண்ணா அடுத்த தடவை உன் மூஞ்சில் அடிப்போன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோட சிஸ்டரை பார்த்து நீ ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்கிறா. இந்த வில்லி பொண்ணு கரீனாவை மிரட்டுறா. நீ ஸ்கூலுக்கு வராதப்ப உன்னை வச்சு வேலை வாங்க ஆள் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அந்த இழப்பை நீ இப்போ எப்படி ஈடுகட்ட போகிறேன்னு கேட்குறா. பாவம் கரீனா என்கிட்ட இப்போ காசு எதுவும் இல்லைன்னு சொல்லி அழுகுறா. ஆனால் அந்த வில்லி விடாமல் உன் காலில் மாட்டியிருக்கியே அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் அதை விற்றா நல்ல காசு கிடைக்குமேன்னு கேட்குறா. இவங்க அடங்கவே மாட்டாங்க போல. பதட்டத்தில் கரீனா இல்லை இது எங்கள் பிரதர் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி தந்தது, இது எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி காலை மறைச்சிக்கிறா. உடனே இன்னொருத்தி நக்கலா அப்போ இது இல்லைனா உன்னால் நடக்கவே முடியாது போலேன்னு சொல்லிட்டு அந்த பாவப்பட்ட பொண்ணுன்னு கூட பார்க்காம கரீனாவை ஓங்கி அறையிறா. இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா எந்த ஸ்டூடெண்ட்டும் எதுவும் பண்ணலை. சடன்லி டீச்சர் வந்து எல்லாரையும் அவங்க இடத்துக்கு போக சொல்லிட்டு இப்போதைக்கு கிளம்புறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா நீ லக்கி கிளாஸ் முடிஞ்சது போகாத, நம்ம பேச்சு இன்னும் முடியலை, அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்குது. ரீனா பேனிக் அட்டாக் வந்து கிளாஸ் முடிஞ்சதும் எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட கிளாஸ் முடியுது. லில்லி டீச்சர் நம்ம ஆளை கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆப்சண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பழகிட்டியான்னு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கு நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த டீச்சர் உண்மையிலே நல்லவங்க. நம்ம பையன் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். டீச்சர் சொல்கிறாங்க அப்படி இருந்தால் முன்னாடி மாதிரி பயப்படாம புலி பண்ணா என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. அம்மாள் தயங்காமல் நான் உண்மையிலேயே நல்லா இருக்கேன்னு சொல்கிறான். எப்படியோ நீ மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது நடந்தால் என்னை கூப்பிடு. அப்போ நம்ம ஆள் கிளம்பும்போது சடன்லி யாரோ அவனை கூப்பிடுறாங்க. வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்ச பையன் ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு பாத்ரூம் சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொல்கிறான். என் கூட வர முடியுமான்னு கேட்குறான். ஏன்னா நாம் வேற எங்கேயாச்சும் போய் பேசலாம், இது நல்லா முடிய போகிறது இல்லைன்னு தெரியுது. 2 பேரும் ஸ்கூல் ஹாலில் நடந்து போகிறாங்க. இந்த பையன் நான் வேற இடத்துல மன்னிப்பு கேட்கலாம்னு இருந்தேன்னு சொல்கிறான். யாருமே இல்லாத ஒரு சந்துக்கு வந்ததும் சடன்லி ஒரு பையன் இருட்டிலிருந்து வரான். வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்ச பையன் ரொம்ப அடிக்காதீங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் திரும்பி பார்த்தா அங்கே இருந்த மரத்துண்டுங்க எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது. ஹீரோ வேற லெவல். அவன் தன்னை காப்பாற்றிக்க கூட தேவையில்லை. நிலைமையை பார்த்த நம்ம பையன் நீ ஏதோ பிளான் பண்ணுறேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்கிறான். அதே செகண்ட்ஸ் அந்த ஹேர் ஸ்டைல் பையனுக்கு ஒரு ஃப்ளையிங் கிக் விடுறான். அவன் ஹாலில் பறந்து போய் விழுகுறான். மற்ற 2 பேரும் தப்பிக்கவே இல்லை. ஒரே செகண்ட்ஸில் அவங்களையும் காலி பண்ணுறான். நம்மளால் அவங்கள பார்த்து பரிதாபமாக நீங்கள் இன்னும் பாடம் கற்றுக்கவே இல்லைடா, நிஜமாகவே நீங்கள் ரொம்ப பாவமாக இருக்கீங்கன்னு சொல்கிறான். ஆனால் அந்த புலி பையன் எதையும் காதில் வாங்காமல் வெறியோட நம்ம ஆள் மேலே பாயிறான். அந்த புலி பையனை பிடிச்சி நம்ம ஆள் வான் பண்ணுறான். இப்போ நம்ம ஸ்கூலில் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உன்னை கொன்று புதைச்சிருப்பேன்டான்னு சொல்கிறான். அந்த பையனுக்கு பயத்தில் கை காலெல்லாம் நடுங்குது. நிஜமாகவே இந்த சுயேசியை பார்த்து நான் இவ்வளோ பயப்படுறேனான்னு அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. விடாமல் நம்ம ஆள் அவன் மூஞ்சிலேயே பொலார்னு அரைகிறான். எதுக்கு இவ்வளவு அசிங்கப்படுத்தணும்? அந்த அளவுக்கு அவன் நம்ம ஹீரோவை கடுப்பேற்றி இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.